அபேத்தில் சபை பேசுவாங்க. அதனால் இந்த ஒரு முறை என்னை சமாளிச்சுக்கோங்க. நான் ஸ்கூலில் பிடி டீச்சராக இருக்கிறேன். அப்புறம் சிறு பிள்ளைகளை நடத்துறதுனால ஆண்டவர் கொடுத்த சின்ன வயசுலேருந்து ஆண்டவர் கொடுத்த கிரியைகள் என்னன்னா, கலைகளை எடுக்கிறது, முள்ள எடுக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லி அதை எடுத்தோம்னா இது எல்லாமே சமாதானமாக இருக்கும். அதனால் எங்கே அனுப்பினாலும் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது தேவனுக்கு பிரியமில்லாதது வீட்டுக்குள்ளே எங்கெங்கே இருக்குது. இப்போ நாளைக்கு ரவி பிரதர் வீடு கூப்பிட்டாருன்னா, விஜயா சிஸ்டர் வீடு கூப்பிட்டாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே அவங்களெல்லாம் நான் டெய்லி பார்த்துட்டு அது வேறு, அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். வீட்டுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாதது என்னென்ன இதுக்கு வீட்டுக்குள்ள இல்லை அது மாதிரி திறந்து பார்க்க மாட்டேன், மன்னிக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறது ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வேதத்தில் சொல்லப்படாத காரியங்கள் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது, அந்த கலைகள் எடுக்கிறது அதுக்குள்ளே ஆண்டு கொடுத்தது. அதனால் எனக்கு அதை வந்து எப்போ பார்த்தாலும் அவன் குறைதான் பார்க்குறான்னா சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த முறை நான் உங்கள் மத்தியில் நகர சபையில் தேவனப்படும் இருக்கிறார். அதனால் இன்றைக்கி ஆண்டுகிட்ட கேட்ட ஆண்டு என்ன ஆண்டு எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்க, பயில் படிங்க, சாபத்திலிருந்து விடுதலையாகுங்க, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, இப்படியே பேச வைக்கிறீங்களே. இன்றைக்கி என்ன ஆண்டு பேசிட்டு சொல்லும்போது ஆண்டு வந்து போதும் இன்னைக்கு கலை எடுத்ததெல்லாம் போதும், இன்றைக்கி ஆசீர்வாதத்தை பற்றி பேசிட்டு வந்தாங்க. அந்த விசுவாசம். அதனால் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம் உபாகமம் 28ஆம் அதிகாரம். வாக்குத்தத்தத்தின் பொக்கிஷங்கள் நிறைஞ்ச ஒரு அதிகாரம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 - 14 வரை யாராவது வாசிக்கணுமோ வாசிக்கலாம். உபாகமம் 28 1 - 14. அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். எந்த ஏரியாவில் இருக்கிறோம்? டெல்லிக்குள்ள சப்பூர்பூர் இருக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, பூமியில உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நம் தேவன் வாக்கு மாறாத தேவன். ஆமென். 2 நாம செய்ய வேண்டிய காரியம் 1, ஆண்டவர் வந்து கண்டிஷன் இல்லாம எதுவும் கொடுக்க மாட்டார். இப்ப மோசஸுக்கு யாரு நம்ம யாபேஸுக்கு அண்ணன் ஒரு வேலை கொடுக்குறாங்க, கடைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என் பேச்சு கேட்டீங்கன்னா 1 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. கொடுங்கள் கொடுக்கப்படும், இல்லை கேளுங்கள் கொடுக்கப்படும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, கொடுங்கள் கொடுக்கப்படும். இப்போ நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோம்? நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன கீழ்ப்படுகிறோம்? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நம்மலாம் உலகத்தார்கிட்ட என்ன கேட்போம்னா, அவங்க கொடுத்த சாபம் பலிக்கும், அவங்க என்ன வந்து அப்படியா எப்படியான்னு சொன்னாங்களே, இந்த சாபமெல்லாம் பலிக்குமான்னு கேட்போம். ஆனால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் சம்பாதிச்சுக்கிட்டு உலக காரியத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் நான் ஒரு சின்ன கூட்டம் சப்பூர்பூரில் ஒரு எம்பிளாக்கில் ஒரு சின்ன கூட்டம் கர்த்தர் தேடி வந்திருக்கிற உங்க மேலே என்ன பலிக்குன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து ஆமென். தேவனை தேடுகிற பிள்ளைகள் மேல, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். தேவனை தேடாமல் உலகத்தை நாடி பணத்தை தேடி உலகத்தை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிற அவங்களுக்கு எல்லாம் வந்து பலிக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம குடும்பத்துக்கு தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். ஆமென். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அல்லேலூயா,
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது உன் கர்ப்பத்தின் கனி, அல்லேலூயா, கர்ப்பத்தின் கனி. ஏசப்பாவுக்கு மகிமையுண்டாவதாக. அதாவது முதலாவது ஆண்டை என்ன தொட்டார், அதுக்கப்புறம் எங்க அப்பாவை தொட்டார், அதுக்கப்புறம் என் தம்பியை தொட்டார், அதுக்கப்புறம் எங்க சின்னக்காவை தொட்டார், என் மனைவி ஆண்டு தொற்றுக்கார். இந்த துறையில திருநெல்வேலியிலிருந்து அவங்க வந்திருக்காங்க. நாங்க 2 பேரும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கிறத பார்த்து எங்க பிள்ளைங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்ப்பத்தின் கனியும், நீ எனக்கு செவி கொடுக்கும் பொழுது உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நீ உன் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பாராம்? அப்பத்தையும் தண்ணீரையும் அபரிமிதமாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம வணங்குற தெய்வம், நாம வாரந்தோறும் போய் ஆலயத்துல நம்ம ஆராதிக்கிற தெய்வன் ஜீவன் உள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் கல்லோ மண்ணோ அல்ல, இல்லையா? அவர் விக்கிரகம் அல்ல. அவர் உயிருள்ள தேவன். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால அவரை மீட்டெடுத்த நம்ம தேவ ஜனமாக இருக்கிறோம். கைகளை தட்டி அறிய சொல்லலாம். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் மூலியமா கர்த்தர் தேர்ந்தெடுத்து சொன்னாரு, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. அவங்க ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவே தேவன் அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். இன்னைக்கு நம்ம தேவ சபையில ஒவ்வொரு நாள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம். மாத்திரம் இருக்கக்கூடாது, அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நானும் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் வேற யாரும் வாசிக்கல, கிரேஸ் தவிர எனக்கு நீங்க கன்ஃபியூ பண்ணுங்க. வேற யாரும் வாசிக்கலாம். சங்கீதம் 128ல 1-2 வாசிக்கலாம். யாருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பார் சொன்னாங்க. இது நமக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளே நடக்கிறவன் எவனோ, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அவன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நம்மள மனுஷர்கள் நம்ம கிட்ட தப்பு நடக்கலாம் இல்லைங்களா? நம்ம யாருமே கஷ்டத்தவார்கள் இல்லை. நான் திரும்ப ஒப்புக்கிறேன், ஏத்துக்கிறேன். எல்லாரும் விட பெரிய பாவி நான் தான். ஆனாலும் கர்த்தரை தேடுகிறபடினால அவர் என்ன மன்னிக்கிறார். அல்லேலூயா. சொல்லலாமா? இன்னைக்கு நமக்கு மன்னிப்பு எப்ப கிடைக்கும்னா, நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவர் மேல வாஞ்சையா தாகமா உற்சாகமா இருக்கும் பொழுது அவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிற பரிகாரியாக பரிசுத்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கூடையும் மாப்பை செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 6 வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். ஸ்தோத்திரம். 7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு வர்றோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்காக தான் வரோம் இல்லைங்களா? ஆசீர்வாதத்துக்காக வரோம். அந்த ஆசீர்வாதத்துக்கு தடைகள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அந்த தடைகளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வரும். ஆண்டவர் அந்த நம்ம பார்க்குற நம்முடைய எதிரிகள் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள்,
7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல போய் பார்த்துருக்கலாம். எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக வந்திருக்கலாம், விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் தேவன் அபத்தமாக்கி போட்டிருக்கிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் இல்லை. ஆனா தேவன் நமக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க என் சத்தத்துக்கு செவி கொடுத்தால். இப்ப நம்ம மேல வசனம் வாசிச்சோம். முதல் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு. எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். நம்ம கவனமா இருக்கிறோமா? பல வேளையில் நம்ம கவனம் சிதறி போயிருக்கு, மறந்துடுறோம். நம்ம யாருங்கிறது மறந்துடுறோம், நம்மளுடைய தேவன் யாருங்கிறது மறந்துடுறோம், நம்மளுடைய உலகத்தாரை விட நம்முடைய காரியங்கள் என்னங்கிறது நம்ம மறந்துடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு நேரத்தில். அதனாலதான் தாவீது ரொம்ப கவனமா இருந்தாரு. அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. தாவீது கவனமா இருந்தாரு. சங்கீதம் 34:1 பார்க்காம சொல்லுங்களேன், பார்க்கலாம் யாராவது. சங்கீதம் விட்டுருக்காரு ஜாலியா இருக்கு சொல்லாதீங்க. சங்கீதம் 34:1 பார்க்காம சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதுமே. இதுதாங்க கவனம். கைகளை தட்டலாமா? இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த கவனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் இப்படி கவனமா இருப்பேன். யார போல? தாவீது போல. ஆடுகளுக்கு பின்னாடி ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருந்த மேய்ப்பனா இருந்த அந்த தாவீது அவ்வளவு கவனமா இருந்தான்னா, NDMCல வச்சிருக்கிறன்னா, எத்தனையோ காருக்கு ஓனரா இருக்கிறன்னா, ஆமென், எத்தனையோ ஆபீஸ்ல ஒவ்வொரு பிசினஸ், யாரும் நம்ம வருங்கால கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிட்டு இருக்கிறாரு நம்ம வினய், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்ப நாம அந்த வேலையில இருந்த போதும் கூட கர்த்தர் மேல, நம்ம அழைச்ச தேவன் மேல, நம்மளை ரட்சித்த தேவன் மேல நம்ம கவனமா இருக்கணும். எந்த காரியத்துல கர்த்தர் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தோம். முதல் சாட்சி கேட்டுட்டு இருந்தோம். அதுல நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. சில பேர் கவனிக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு சிந்தனை இருக்கு. 10 நிமிஷத்துல உங்க சிந்தனை நேரம் தமிழ்நாடு இட்லி தோசை வடைக்கு போனாலும் போயிடும். உங்களுக்கு தெரியாது, மனுஷனுடைய மூளை அவ்வளவுதான். 10 நிமிஷத்துக்கு மேல உங்க மூளை மாறிடும், கவனம் சிதறிடும். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, கவனமா இருக்கும்படிக்கு. கவனமா இருங்க. உங்களுக்கு தெரியாது, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்க மூளை இங்க உட்காந்து இட்லி சாப்பிட்டு இருப்பீங்க. அப்புறம் யோசிப்பீங்க, சுனிதா சிஸ்டர் கடையில போய் அந்த வடை சாப்பிட்டு நல்லா இருக்குமே அப்படி ஒரு உடனே 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வடைக்கு போயிடும். அங்கிருந்து நேரா ஜி பிளாக் H பிளாக் போயிடும். அங்க ஒரு பிரியாணி, அந்த என்ன பிரியாணி, என்ன இல்ல ஹைதராபாத் 2 பிரியாணி இருக்குது. என்ன பிரியாணி அது? ஹைதராபாத் பிரியாணி, இன்னொன்னு 2 பிரியாணி. அதுல ஒண்ணு இருந்தா எப்படி இருக்குமே. அந்த பிரியாணி நான் ஸ்பெஷலா கேட்டு வாங்குறது. நான் கேட்க போன சொல்லுவேன், பிரியாணி போடுற லெக் பீஸ் கண்டிப்பா இருக்கணும். கண்டிஷன் இல்லைன்னு பிரியாணி வேண்டாம். அவன் மகராசம் எங்கேயாவது உள்ளது தேடி எடுத்து லெக் பீஸ் போட்டு தான் கொடுப்பான். இல்லை, அதை எல்லா கடையில வாங்க மாட்டேன், பழக்கமான கடையில் தான் வாங்குவேன். அப்போ லெக் பீஸ் கிடைக்கும். எல்லாம் கவனமா இருக்க பாத்தீங்களா லெக் பீஸ்ல. நானு இந்த அழிஞ்சு போற இந்த காரியத்தில் எவ்வளவு கவனமா இருக்கிறேன். நீங்க, நானு, நம்ம அழியாம இருக்கிற நித்திய ஜீவனாகிய பரலோக தேவன் சொல்லுகிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம், கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நியாய பிரமாணம், கற்பனை, கட்டளை. நம்ம பழைய ஏற்பாடுல வாசிக்கிறவங்க தெரியும், புதிய ஏற்பாடுல இருக்கலாம், கொஞ்சம் குறைவா இருக்கும். பழைய ஏற்பாடுல நம்ம நிறைய வாசிப்பாங்க. ஏசப்பா கிருபையில கர்த்தருடைய சுத்த அனுகிரகத்தினால, கிருபையினால, இறக்கத்தினால கடைசி 2020 செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய சித்தமான அந்த ஜீவனை கொடுத்தான ஒரு வருகை பரியந்தம் நம்ம ஈஸ்வரி சிஸ்டர், நம்ம கேலி பையா, அபித்தகசம் நாங்களாம் சேர்ந்து குடும்ப ஜெபத்துல தினந்தோறும் வேதம் வாசிச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாடு நாங்கள் வாசிச்சுட்டு இருக்கிறோம். அது எல்லாம் பழைய ஏற்பாடுல அதிகமாக என்ன வருது அப்படின்னா, நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய கட்டளை. அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது தேவன் எதை செய்யணும்,
எது நியாயம் எது அநியாயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது நியாயப்பிரமாணம். அல்லேலூயா. கேட்டிருக்கீங்களா? கட்டளையில செய்யக்கூடியது எது, செய்யக்கூடாதது எது, நியாயமானது எது, அநியாயமானது எது. நியாயத்தை செய்யுங்கள், அநியாயத்தை விட்டு விடுங்கள் ஆண்டு சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு பேர் நியாயப்பிரமாணம். இல்லையா வினே? வாலிப பிள்ளைங்களுக்கு கத்துக்கோங்க தயவு செய்து. அந்த ஸ்தோத்திரம் வாலிப உற்சாகமா கேட்டுட்டு இருக்கீங்க. அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஜெயமெடுத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் என்ன? கற்பனை. கற்பனைங்கிறது என்ன அப்படின்னா தேவன் செய்ய போகிற தீர்க்க தரிசனங்கள். இயேசு கிறிஸ்து வருவார். கற்பனை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய கற்பனைகள். இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது தேவனுடைய கற்பனைகள் நிறைவேறுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. ஏன் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே எங்கிருந்து இறங்கி வந்தாராம்? வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. அப்போ மூணாவது நம்ம பார்க்கிறோம். முதலாவது நியாயப்பிரமாணம், இரண்டாவது கற்பனை, மூன்றாவது கர்த்தருடைய கட்டளை. கட்டளை அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஏசப்பா கிருபினால தமிழ்நாட்டில் படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கட்டல்ல கூட படுத்ததில்லை. அப்படியாக இருந்து ஒரு காக்கி பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு கிழிச்சு போனதை போட்டுக்கிட்டு காலையில் கவிச்சு போட்டு இப்படி எல்லாம் வாழ்ந்து அனாதையாக இப்படியோ ஆண்டு திரும்பினால ஆகாதம்மா இருந்த அடிமையை கர்த்தர் டெல்லியில் கொண்டு வந்து இப்போ எம்பிஏ மாஸ்டர் டிகிரி பண்ண வச்சு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேலையை கொடுத்து கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து அறிஞ்ச பிறகு, தேவன் அறிஞ்ச பிறகு தேவன் நமக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுத்து ஒரு நல்ல வேலையை கொடுத்து ஆண்டரை வந்து இன்னைக்கு 3 ஸ்டார் இருக்கிற ஒரு என்சிசி ஆஃபீஸராக ஏசப்பா இன்னைக்கு வச்சு ஆசிரிச்சுட்டு வர்றாரு. அந்த என்சிசி ட்ரைனிங்கில் நாங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து லைனில் நிற்க வைப்போம். லைனில் நிற்க வச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த பிள்ளைங்க செய்யணும். அதுக்கு பேர் வந்து போர்ட் ஆஃப் கமாண்ட். போர்ட் ஆஃப் கமாண்ட். நான் சொல்கிற வார்த்தை, அந்த கட்டளை, வார்த்தையின் கட்டளைக்கு அந்த பசங்க அப்படியே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அப்படி ஆடணும். அப்போ நாங்கள் சாப்தான் அப்படின்னு சொன்னா அவங்க அப்படி நின்று இப்படி இருக்கிற காலை எடுத்து நேராக வைக்கணும். நான் என்ன சொல்றேன், அதுக்கு நான் சொல்றதுக்கு பேர் வந்து வேர்ட் ஆஃப் கமாண்ட், கட்டளை, வார்த்தையின் கட்டளை. கர்த்தருடைய கட்டளை வந்து என்னன்னா ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஒன்று நியாயம் அநியாயம், இன்னொன்னு வரப்போகிற காரியங்கள் கற்பனை, மூன்றாவது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம குடும்பத்துல இந்த 14 ஆசீர்வாதங்கள் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனத்துல வரைக்கும் இருக்கிற 14 ஆசீர்வாதங்கள் உங்க குடும்பத்திலையும் என் குடும்பத்திலையும் தேவனை தேடுகிற தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது கண்டிப்பா வந்து பலிக்கும். அல்லேலூயா. அதுக்கு மேல ஆண்டு ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. என்ன கட்டளைன்னா கர்த்தருடைய தேவன் சொல்லுகிற எல்லா கட்டளைகள். சரி, ஆண்டவர் கொடுத்த ஏசப்பா சபைக்கு நம்மள சபையோர் நம்மள சபையில் இருக்கிறவங்க சபைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான கட்டளைகள் என்னென்ன, கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் என்னென்ன அப்படி கேட்டால் என்னென்ன சொல்லுவீங்க? பொதுவா சொல்லலாம். ஒரு 3 நாள் சொல்லலாம், 2 3 சொல்லுங்களேன். சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசிகள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள் என்னென்ன இருக்கும்? என்னென்ன இருக்கலாம்? முதலாவது ஆமென், மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு முதலாவது கட்டளை. அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? அந்த சங்கீதம் 1:1-2 வாசிக்கிறீங்களா? யாராவது ஹிந்திலேயே வாசிங்க, தமிழ்லயே வாசிங்க தயவு செய்து. சிஸ்டர் நல்லா ஹிந்தி பேசுறாங்க. ஒரு பேர் தெரியும் சிஸ்டர். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரருடைய உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. யாரு? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவங்க. ஒண்ணு படிச்சவங்க எல்லாம் படிச்சு தியானிக்கிறாங்க. அல்லேலூயா. ஓகே, வருங்கால ஊழியக்காரர் வந்திருக்கிற ராகுல் உள்ள வரலாம். எல்லா கைகள் தட்டி ராகுல வரவேற்கலாம்.
ஆமென். God bless you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு வேதம் ரொம்ப முக்கியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும். முதலாவது தேவ ராஜ்யம், அடுத்தது வந்து வேத வசனங்கள். அப்ப வந்து யாரெல்லாம் இடைவிடாமல் தேவனை தேடுகிறார்களோ, இப்ப வந்து இருதய பையன் படிச்சிருக்கிறாங்க, அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க. அபேதோசர் படிச்சிருக்காங்க, டெல்லி பையன் படிச்சிருக்காங்க, நம்மளாம் படிச்சவங்களும் படிக்கிறாங்க. ஆனா படிக்க தெரியாதவங்க அவங்க எப்படி இரவு பகல் வேதத்தை தியானிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குடும்ப ஜபத்தை இங்க நம்ம சபையில நகர சபையில ஒரு அம்மாவை எனக்கு தெரியும். அவங்க படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஆனாலும் இடைவிடாமல் தினந்தோறும் பாப்பாத்தி அம்மான்னு சொல்லி ஜூம்ல ஒரு பேரோட வந்து தினந்தோறும் ஜபத்தை அட்டன் பண்றாங்க. அம்மாவை தியானிக்கிறது நான் சாட்சியை சொல்றேன், வேற ஒண்ணு இல்லை. நான் பார்க்காததும் சொல்ல முடியாது, நான் கண்ணுல பார்த்ததை நான் சபையில சாட்சி சொல்றது தப்பே இல்லை. இந்த மகிமை தேவனுக்கு போய் சேரணும். அப்ப நம்ம இரவும் பகலும் அப்படி நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த கட்டளைகள் வந்து நம்ம கீழ்ப்படிக்கணும். 2 கட்டளை. 3வது கட்டளை யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லிதான் பார்க்கலாம், ட்ரை பண்ணுங்களேன். 1 வந்து ஜபம், 2 வந்து வேதம். இது 2 நம்ம கடைபிடிச்சு ஆகணும். இது வந்து கட்டளை. 3வது ஒரு கட்டளை இருக்கு. சரி, நான் நேரத்தை பார்க்க விரும்பல. அவன் கீழ்ப்படிறது கண்டிப்பா உண்மை. நான் சொல்லிடுறேன், நான் அதிகாரம் சொல்லிடுறேன், வசனத்தை நீங்க சொல்லுங்க. பிலிப்பியர் 4:4. Rejoice in the Lord always, and again I say rejoice. வாலிபர்கள், rejoice in the Lord always, and again I say rejoice. Rejoice, rejoice, and again I say rejoice. நீங்கள் பாடலாம், rejoice. தமிழ் சபை மாத்திரமல்ல, இங்கிலீஷ் சபையும் தான். இங்கிலீஷ்லயும் வசனம் சொன்னாங்க, நல்லா கேட்கறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் கட்டளை. இது வந்து ஆண்டவர் வந்து கற்பனை இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல, இது கட்டளை. நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருந்து ஆகணும். அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிருக்கிறேன், நான் வாரந்தோறும் சபைக்கு போறேன், நான் செவ்வாய்க்கிழமை ஜபத்தை அட்டன் பண்றேன், அப்புறம் நான் வந்து வியாழக்கிழமை ஜபத்தை அட்டன் பண்றேன், உபவாச ஜபத்தை அட்டன் பண்றேன். எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கிறேன். நான் சந்தோஷமா இல்லைன்னா கர்த்தருக்குள்ள இல்லாத இருக்கவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? யார் சந்தோஷமா இருப்பாங்க? கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களா, கர்த்தருக்குள்ள இல்லாதவங்களா? கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அப்ப நம்ம சங்கீதம் 34:1 பார்த்தோம். கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் தூதி எப்போதும் வாங்கிடுவேன். அந்த முதல் சாட்சி சேசாக்கா சொல்லும் போது நீங்க கேட்டீங்க. அக்காவுக்கு வந்து நைட்ல தூக்கம் வராமா, அந்த பலவீனத்தினால இரவுல தூக்கம் வராமல் இருக்கும்போது யாருக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. ஆமா, நான் அக்காவுக்கு தான் தெரியும் அந்த தூக்கம் வராமல் இருக்கிறது. சரி, நம்ம எந்திரிச்சு உட்காந்தோம்னா குடும்பம் டிஸ்டர்ப் ஆகிடும் சொல்லிட்டு அப்படியே அவங்க ரெஸ்ட்ல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த கண்ணு விழிச்சு அந்த தூக்கம் தெரியும் பொழுது அக்கா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க சில பேர் கவனிச்சீங்க, சில பேர் கவனிக்கல. சோத்திரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கைத்தட்டி ஆமென் சொல்லலாமா? கர்த்தரை காலத்துல ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அண்ணன் சொல்லிட்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம், வாங்க செக்அப் போகலாம். ஆனா இன்னைக்கு சாட்சி கொடுத்து சபையில உட்கார்ந்திருக்காங்க. அல்லேலூயா. எஸ், கர்த்தருடைய சத்தத்துக்கு காது கொடுத்து அப்படியே வாழ்க்கையில நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, சாப்பிட்டு ஜீவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பெசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துடைய ரகசியத்தை நம்மள கத்துக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன். தயவு செய்து இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்துல ரொம்ப கவனமா இருக்க சொல்றாரு. நம்ம நகர சபையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, கர்த்தரை துதிக்கிற துதி, ஜெபம், வேத வாசிப்பு, சபையின் அந்த கூடுகை எதையுமே விட்டுக்கூடாது. இதுல எல்லாம் கவனமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க இதுல கவனமா இருந்தீங்கன்னா அந்த உபாகமம் 28:1-14 வசனம் வரைக்கும் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்க மேல பலிக்கிற காரியத்துல நம்ம உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பராக்கிரம தேவன் அதுல அவரு கவனமா இருப்பாங்க. ஆசீர்வதிக்கவே அந்த வாக்கு மாறினாரா? ஆபிரகாம் கொடுத்த வாக்கு மாறிச்சா? அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, அல்லேலூயா. இத்தனை வாக்கு தத்தங்கள் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுக்குதான் நம்ம கவலையா இருக்கவங்க தெரியல. நான் விசுவாசிக்கிறேன், யார் முகத்துல கவலை தெரியல. அல்லேலூயா. சந்தோஷமா கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல ஒரு கைகளை தட்டி இந்த எவ்வளவு கண்டிப்பா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா தான் இருக்கணுங்கிறது கர்த்தருடைய கட்டளை. எங்க ஆண்டவர் வேண்டுகோளெல்லாம் கொடுக்கல. என் மகனே, என் மகளே, சந்தோஷமா இருப்பாயா? சந்தோஷமா இருக்கணும். ஒரு முறை இல்ல, 2 முறை சொல்றேன். சந்தோஷமா இருக்கணும். இல்லைன்னா ஆசீர்வாதம் இல்ல. அல்லேலூயா. கவலைப்படுறதுனால உனக்கு ஒரு லாபம் இல்ல. ஆனா சந்தோஷமா இருந்தீங்கன்னா உன் பக்கத்து வீட்டுக்கு லாபம். அல்லேலூயா. வீட்டுக்கு லாபம். அப்பா சந்தோஷமா இருந்தா அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்காங்களா? அப்பா சிரிச்சிட்டு இருக்கும்போது அம்மா துக்கமா இருப்பாங்க. ஏன் கணவர் சிரிச்சுட்டே இருக்கிறாரோ தெரியல. அப்படிதான் குடும்பம் இருக்குதா? இல்ல இருக்கவே சான்ஸ். அப்பா சிரிச்சாங்கன்னா அம்மா சிரிப்பாங்க. அப்பா அம்மா சிரிச்சாங்கன்னா பிள்ளைங்க அழுவாங்களா? அப்பா யாருக்கு சிரிப்பு இருக்கணும்? அப்பா கிட்ட சிரிப்பு இருக்கணும். சந்தோஷம் அம்மா கிட்ட சந்தோஷம் இருக்கணும். அந்த 2 சந்தோஷம் யார பத்தோடும்? நம்ம குடும்பத்தை தொடும். சரி, உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்குதுன்னா அது போய் யாரை தொடும்? வலது பக்கம் இருக்கிற அந்த அம்மாவையும் அந்த குடும்பத்தையும் தொடும். இடது பக்கம் இருக்கிற அவங்களையும் தொடும். முன்னாடி இருக்கிற இட்லிக்கார அம்மாவும் பார்ப்போம். ஆமென். நம்ம இருதய வீட்டுல அந்த சந்தோஷ சத்தம் அப்படியே குதுகல சத்தம் வரும்பொழுது முன்னாடி இருக்கிற இட்லிக்கார அம்மா ஓடி வருவாங்க. நானும் அந்த சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குதூகலம் கொண்டாட்டமா நம்ம குடும்பம் இருக்கணுங்கிறது கர்த்தருடைய சித்தம். அப்படி குதூகலம் கொண்டாட்டமாக இல்ல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கேயோ கவனம் குறைவாயிடுச்சு. நம்ம கவனம் இல்லாம போயிட்டோம். துதி நம்மளை விட்டு போயிருச்சு. ஜெபம் நம்மளை விட்டு போயாச்சு. வேத வசனம் நம்ம கிட்ட இல்ல. சத்தியம் இல்லைன்னா விடுதலை இல்ல. ஆகவே குதூகலம் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உடனே நம்மளை சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைன்னு போட்டிருக்குதா? நியாயப்பிரமாணம் போட்டிருக்கா? இல்ல. என்ன போட்டிருக்கு? நான் படிக்கிறேன். கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இப்படி இருக்கும்போது அக்கம் பக்கத்துக்காரங்க சாட்சி சொல்லுவாங்க, இந்த குடும்பமா இது குதூகலமான குடும்பம். அந்த வீட்டுல சாப்பாட்டுக்கே இல்லைன்னா கூட அவங்க சந்தோஷம் குறைய மாட்டேங்கிறீங்க. இது என்ன ரகசியம்? எங்க வீட்டுல 10 லட்சம் ரூபாய் இருக்குது, அதுல 1 லட்சம் கம்மி ஆனாச்சுல 9 லட்சத்துல கைகால் நடுங்குது. ஐயோ 1 லட்சம் போயிருச்சு 1 லட்சம் போயிருச்சுன்னு பல பேர் உட்காந்து சந்தோஷம் இல்லாம துக்கம் கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம ஒரு 1000 ரூபாய் பேங்க்ல இல்ல, அக்கௌண்ட்ல இல்ல, ஆனாலும் குதூகலமா சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டம்னு சபையில வந்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் எங்க இருந்து வந்துச்சு? 10 லட்சத்துல இருந்து வந்துச்சா? SBI பேங்க்ல வந்துச்சா? இல்ல. பெய்த கடை ஸ்கூல்ல வந்துச்சா? இல்ல. NDMC ல வந்துச்சா? இல்ல. நம்ம வேலைக்காட்டுல வந்துச்சா? இல்ல. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்கிட்ட இருந்து வந்த கட்டளை. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்குங்கிறது நமக்கு வாக்கு தத்துவம். அதை நம்ம பிடிச்சுக்கணும்.
எப்பெல்லாம் உங்க குடும்பத்துல துக்கம் வருதோ, பிரச்சனை வருதோ, வியாதி வருதோ, நோய் வருதோ, நமக்கு ஒரு பிரச்சனை வருதோ, சோர்ந்து போறீங்களோ, உடனே உங்களுக்கு அந்த வாக்குத்தத்த ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆண்டவர் என்னை பார்த்து மகளே மகளேன்னு சொல்லி கொடுத்த கட்டளை என்னன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அது கீழே வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு கொடுப்பேன் என்று ஆமென். கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலன்களிலும் பலனிலும் நிலத்தின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். 12. ஏற்ற காலத்திலே ஆமென். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தையும் திறப்பார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீயோ கடன் வாங்காத கைகளை தட்டி நன்றி சொல்லலாம். நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள், சந்தோஷமா இருக்கிறவங்க. நம்ம யாரு? சந்தோஷமா இருக்கிறவங்க. நம்ம யாரு? சந்தோஷமா இருக்கிறவங்க. நமக்கு கர்த்தருக்குள்ளாக கவனமாய் சந்தோஷமாய் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தேவனுடைய சபை கூடுதல்ல கலந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். அல்லேலூயா. அந்த கூட்டம்ங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம கவனமா இருக்கணும். ஆண்டு சொல்றாரு, நீயோ கடன் கொடுப்பாய், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நான் 100 ரூபாய் சம்பாரிச்சு 90 ரூபாய் செலவு பண்ணி 10 ரூபாய் சேர்த்து வச்சேன்னா நான் கோடீஸ்வரன். அல்லேலூயா. அல்லேலூயா. 100 ரூபாய் சம்பாரிச்சுட்டு 102 ரூபாய் செலவு பண்றேன்னா நான் கடன்காரன். அல்லேலூயா. நானும் கடன்காரன் இருக்கவன் தான். ஆனா எப்ப அந்த கடனுங்கிறது அதாவது நமக்கு ஆசீர்வாதம்ங்கிறது, நீயோ கடன் கொடுப்ப கடன் வாங்காத. அல்லேலூயா. ஆனா சாபம்ங்கிறது என்னன்னா, கடன் வாங்குற. அதுக்கு கீழே நீங்க என்ன கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதனுடைய சாபத்திலேயே இங்க 14 வசனம் ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் இருக்கிற 34 40 வசனம் பூரா சாபம். யாரு? தேவனுடைய சத்தத்தை கேட்காதவங்களுக்கு அது எல்லா காரியங்களும் நம்ம கீழே போட்டு நம்ம பார்க்கிறோம். கடன் வாங்குவாங்க, இது எல்லாமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி என் குடும்பத்துல அந்த சாபம் எப்படி போச்சு நம்ம சொல்லணும். இல்லைங்களா? உங்களுக்கு சொல்லியிருக்க நிறைய முறை, நான் திரும்ப சொல்ல விரும்புறேன். இடைவிடாமல் ஜெபித்த போது என் குடும்பத்தின் சாபத்தின் கட்டு உடைக்கப்பட்டு முடிக்கப்பட்டு அபத்தமாக்கி தேவன் போட்டார். அல்லேலூயா. நான் எங்கேயும் ஓடல, பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணேன். அல்லேலூயா. பெரிய பிசினஸ் பண்ணி எங்க அப்பா என்டென்சில் இருக்கும் பொழுது 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது எங்க அப்பாவுக்கு கடன் 30-40 லட்சம். 70,000 சம்பளம் வாங்கும் போது அது 30-40 லட்சத்துல கூட அவர் வாங்கின அசல் 15 லட்சம், அவர் கட்டுற வட்டி மட்டும் 20 லட்சத்துக்கு மேல வட்டி மாத்திரம். அவர் வட்டியே தான் கட்டார தவிர மகராசர் சம்பாதிச்சு ஒரு முதல் கட்ட முடியல. அப்ப என்டிஎம்சில இருந்து ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அந்த வந்த 20 லட்சத்தை எடுத்து 40 லட்சத்துல 20 லட்சத்தை கட்டிட்டு இன்னும் 20 லட்சம் கடன் இருக்கிறாரு. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பென்ஷன்ல சம்பளத்தை வாங்கி பென்ஷன் 30,000 வாங்கிட்டு 70,000 கட்ட முடியாத கடன் 30,000 எப்படி கட்டிடுவாரு? 20 லட்சத்தை. அது வட்டிக்கு பத்தாது. ஆனா எப்படி கட்டி முடிச்சாரு? ஒரே வருஷம் எங்க அப்பா ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன். கர்த்தரை ருசிச்சு பார்த்தேன், அப்புறம் அவர் நல்லவர்ங்கிறது பார்த்துக்கிட்டேன். அந்த நல்ல தெய்வத்தை எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாப்பா. ஒரு வருஷம் மாத்திரம் குடும்ப ஜபத்துல இடைவிடாம நாங்க பண்ற அந்த ஜபத்துல வந்து கூடி எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பா வாங்கன்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஒரு வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் முடிந்து வர ஆரம்பிச்சாரு. ஒரே ஜபம் தானே பண்ணிட்டு இருந்தப்பா. 12 மாசத்துக்குள்ள இந்த அற்புதத்தை சொல்லுங்க, செஞ்சு காட்டுங்க, நான் சாட்சி கொடுக்கணும். அதே மாதிரி டிசம்பர் 8ஆம் தேதி 10ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ள 20 லட்சம் கடனை கட்டி முடிச்சாங்க. அல்லேலூயா.
தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியும். தேவனுக்கு கீழ்ப்படிய காரியம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். நீங்க ஆண்டுக்கு காட்டணும், ஆண்டவரே 24 மணி நேரத்துல நான் 2 மணி நேரம் 1 மணி நேரம் இடைவிடாம உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் கொடுத்துட்டேன், கொடுங்கள் கொடுக்க சொன்னீங்க. நான் 1 மணி நேரத்துக்கு இத்தனை வருஷமா நான் கொடுக்கல, தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. 1 மணி நேரம் கூட உங்ககிட்ட ஜெபம் பண்ண முடியாம நான் ஒரு விசுவாசி இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. ஆனா இன்னையிலிருந்து ஆண்டவரே, இப்ப இதெல்லாம் மாசம், ஏப்ரல் மாசமா, ஏப்ரல் இருக்கிறேன், இந்த வருஷத்துக்குள்ளாக எனக்குள்ள இருக்கிற தடைகள், கட்டுகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் நேரத்தை 1 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீர் அடுத்த வருஷத்துல நான் சாட்சி கொடுக்கும்படியாக என் காரியங்களை, கட்டுகளை நீர் உடைத்து போடுவீர் என்று நான் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா தேவனை மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஓகே, அடுத்த வருஷம் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாகுவாய். ஆமென். 13ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த காரியங்களை நம்ம விட்டு விலகாம நம்ம ஆண்டவரை காத்து நம்ம செவி கொடுக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகள்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதாமே இந்த ஒவ்வொரு ஆசீர்வாத வசனங்களின்படி நம்ம சபையை தேவன் அபரிதம் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு 3 கீழ்ப்படிதல் சொல்லியிருக்கிறாங்க. இடைவிடாத ஜெபம், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கணும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இன்னைக்கு எங்கதான் பிரியம் போயிட்டு இருக்கு அது புரியல, ரொம்ப கேள்வி, வேதனை. நம்ம பிரியம் கர்த்தர் மேல இருக்குதா உலகத்து மேல இருக்குதாங்கிறது ஒரு கேள்வி. ஆனா ஆண்டு இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, உலகத்தை மேல இருந்தீங்கன்னா உலக சாபம் எல்லாம் வரும், கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் ஆசீர்வாதம் வந்து உங்களால விழும். அப்போ உங்களுடைய பிரியம் எங்க எடுத்து பார்த்துருங்க. வாலிப பிள்ளைகள் கர்த்தரை தேடுவோம், கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும், கர்த்தர் மேல பைத்தியமா இருக்கணும் ஆசைப்படுறேன். அல்லேலூயா. பைத்தியமா இருக்கணும். அவங்க நண்பர்கள் சொல்லணும், சேமா அப்பா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவான், செவ்வாய்க்கிழமை ஆலயத்துக்கு போயிடுவான், வியாழக்கிழமை ஜபத்துக்கு போயிடுவான், வெள்ளிக்கிழமை பார்த்து கொடுத்துட்டு போயிடுவான். அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறான் சாம் அப்படின்னு நண்பர்கள் உங்களை பார்த்து சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம அப்படி தேவனை நம்ம அப்படி தேடும் பொழுது வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டு சொல்றாரு. நம்ம சங்கீதம் 119 வாலிப பிள்ளைகள் இந்த வயசுல நீங்க கர்த்தரை எவ்வளவுக்கு கர்த்தரை முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, கல்யாணமாகி 3 பிள்ளை பெற்றுட்டு நான் ஆசீர்வாதம் இருக்கிறது போல நீங்களும் அநேக ஆசீர்வாதங்களோடு இருக்கீங்க, அநேக உயர்வுகளும் வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து 2003 இருந்து எங்க சுந்தர் சிஸ்டரை பாக்குறாங்க, எங்க ஜெயாக்கா எங்களை பாக்குறாங்க, ஆவேந்தர் சார் பாக்குறாங்க, சந்தோஷ் சார் பாக்குறாங்க, விஜயமையா பாக்குறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமில்லாதவனை இன்னைக்கு இந்த அளவுக்கு தேவன் கொண்டு வந்தாருன்னா அவரை மேல பைத்தியமா இருக்க ஒரே காரணம். அதுக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க சண்டை போட்டிருக்காங்க, கர்த்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், அந்த வார்த்தை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், சரி அந்த வார்த்தை விட மாட்டேன். கர்த்தர் தான் என் வாயில என்னைக்குமே கர்த்தர் இருக்கும். அந்த துதி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு அந்த தாவீதை ஆசீர்வதிச்சது போல இந்த தாவீதையும் கர்த்தர் நடத்தி வருகிறார். சங்கீதம் 119 9 சாம் வாசிப்போம். जवान अपनी चाल को किस उपाय से शुद्ध रखे, जवान अपनी चालों को किस उपाय से शुद्ध रखे, हाँ तेरे वचन के अनुसार सावधान रहने से. हालेलुया. अनेक வாலிபர்கள் வலி விலகி சோதனை கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வாலிபன் தன் வலியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் 11ஆம் வசனம் யாரை வாசிங்க? 11 நான் சாமியே வாசிப்போம், நல்லா ஹிந்தில. मैंने तेरे वचन को अपने हृदय में रख छोड़ा है, मैंने तेरे वचन को हृदय में रख छोड़ा, अपने हृदय में रख छोड़ा है. விட்டு வச்சிருக்காங்க. ஆமென் ஆமென். कि तेरे विरुद्ध पाप न करूं.
मैं तेरे विरुद्ध पाप ना करूं। हालेलुया ஆண்டவருடைய வசனம் உங்க இதயத்துக்குள்ள இல்லைன்னா என்ன ஆயிரும் பாவத்துல போந்துரும் அப்ப ஆண்டவருடைய வசனம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கணும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்து வைத்தேன் என்ன பார்க்கணும் ஆண்டு சித்தமானா வாலிபர்கள் உற்சாகமா இருக்கிற வாலிபர்கள் நம்ம வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்த்து நான் ஆபத்து சொல்லுங்க நாம எல்லாம் பார்த்தீங்க சபையில வந்து கூடி 1 மணி நேரம் மாத்திரம் ஜெபம் பண்ணலாம் பைபிள் படிக்கலாம் ஒருவர் ஜெபம் பண்ணிக்கலாம் எத்தனை நாள் வரைக்கும் நமக்காக ஜெபம் பண்றது யோபுவை போல இருக்கா யோபு வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு எப்ப யோபு வந்து அடுத்தவனுக்காக ஜெபம் பண்ணாரோ அப்ப 2 மடங்கு ஆசீர்வாதப்பட்டு கொண்டார் அப்ப நம்ம கிரேசி டேசி ரெபேக்கா ரோஸ்மேரி மோனிகா சாம் வினே கிருஷி வராரு கிருஷி வந்துட்டு இருக்காரு அந்த கிருஷி யாபேஸ் மோசஸ் அலிஷா மேரி இவன் வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து கூடி அநேக வாலிபர்களை பிசாசான சிக்கி வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லா வாலிபர்களுக்காக குடும்பங்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அல்லேலூயா நம்ம கூடி ஜெபம் பண்ணலாம் சாப்பிட்டு சொல்லுங்க சொன்ன ஆண்டு சித்தமானா நாட்கள் கொள்ளாதவர்களான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் கருத்து சித்தமான இன்னைக்கே சாயங்காலம் நீங்க பார்த்து 4 மணில 5 சொன்னாலும் சரி உங்க டியூஷன் நிறைய காரியங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஃப்ரீ பண்ணி 1 மணி நேரம் வாங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணிட்டு போலாமே அல்லேலூயா இரவு பகல் பண்றது நிறைய ஆசீர்வாதம் 1 மணி நேரமாவது உட்கார்ந்து வாலிபர்கள் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் நம்ம சபையில லகாயரோ சபையில வாலிபர்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா அந்த குடும்பத்துல பெரிய அற்புதம் தேவன் கட்டளையிடுவாராக இப்ப நம்ம கடைசியாக 2 ஆசீர்வாத வார்த்தைகளை படிச்சுட்டு நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பத்தி தான் பேசணும் இப்படிதானே பேசிட்டு இருக்கோம் ஏசப்பா தானே பேசிட்டு இருக்கிறாரு 14 ஆசீர்வாத வசந்த ஆண்டு கொடுத்துட்டாரு அதுக்கு மேல ஒரு கட்டளை மட்டும் கொடுத்துட்டாரு கர்த்தருடைய கட்டளைப்படி செவி கொடுக்கிறதுக்கு கவனமா இருந்தீங்கன்னா 3 கட்டளை 1 ஜெபம் பண்ணுவதில் இடைவிடாத ஜெபம் 2வது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிறது 3வது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அந்த காரியம் இப்ப நம்ம கேலிபையா படிப்பாங்க எங்க குடும்ப ஜபத்துல இடைவிடாமல் பண்ற 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோமா 9 மணிக்கு வச்சா அப்புறம் 8 மணிக்கு வச்சா 8 மணி ஆயிடுச்சு 8ல இருந்து 9 மணி வரைக்கும் பண்ற ஜபத்துல கடைசியா ஜபத்தை முடிக்கும் போது ஒரு ஆசீர்வாத அறிக்கைன்னு சொல்லுவோம் அது வந்து கேலிபையா தான் படிப்பாங்க எப்பயுமே அண்ணன் வாசிக்க போறாங்க ஒரு விசுவாச அறிக்கை படிப்பாங்க இன்னைக்கு எங்க ஈஸ்வர சிஸ்டர் வாசிப்பாங்க விசுவாச அறிக்கை சங்கீதம் 103 3 4 5 சங்கீதம் 103 3 4 5 சிஸ்டர் வாசிப்பாங்க விசுவாச அறிக்கை ஆசீர்வாத அறிக்கை வந்து கேளை பையன் வாசிப்பாங்க பையன் என்ன அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 24 25 26 வாசிப்பாங்க நம்ம கேட்கலாம் இன்னைக்கு இந்த விசுவாச அறிக்கை ரொம்ப அவசியம் ஆசீர்வாத அறிக்கை நம்ம வாழ்க்கையில் அவசியம் சிஸ்டர் விசுவாச அறிக்கை பத்தி சொல்லிருக்கேன் விசுவாச அறிக்கை சங்கீதம் 103 3 4 5 எல்லாரும் சொல்லலாமா விசுவாச அறிக்கை எல்லாரும் பின்னாடி சொல்லலாமா ஆசிரியர் சொல்லுங்க அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவித்து விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமென் ஆசீர்வாத அறிக்கை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து எல்லாரும் சொல்லலாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் ஆமென் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம அப்படியே கண்கள் மூடி நம்ம அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஸ்தோத்திரம்
ஹalleluya 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 நன்றி நன்றி நீ ஆசீர்வாத வார்த்தைக்காக ஆதரிக்கணும் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்தலாம் ஸ்தோத்திரம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya கர்த்தரை தாவீதை போல ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா துதியின் வாயிலில் இருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே வாயில எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு விரோதமான பாவங்கள் எனக்கு இருக்குமானால் ஆண்டவரே எடுத்துக் கொள்ளுங்கள் ராஜா இந்த நாளிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக இருக்க வேண்டும் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக இருக்க வேண்டும் உபாகமம் 28:1-14 ஆசீர்வாதங்கள் என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் அது பலிக்க வேண்டும் என்று நானும் ஒப்பு கொடுக்கலாம் நன்றி செலுத்தலாம் ஆண்டவரே நீர் என்னோடு பேசியிருக்கிறீங்கப்பா நீர் என்னோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன் ஆண்டவரே அப்படி சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் எல்லாரும் ஹalleluya அப்படியே கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார் ஹalleluya நம்ம குடும்பத்துக்கு கஷ்டங்கள் மாற வேண்டும் நம்ம குடும்பத்துக்கு பாடுகள் மாற வேண்டும் நம்ம சரீரத்துக்கு வியாதிகள் மாற வேண்டும் அதுக்கு நம்ம ஆண்டவர் சொல்றாரு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எவ்விதத்தோட இருப்பார்கள் ஹalleluya வாலிப பிள்ளைகளோட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க வாயில ஸ்தோத்திரம் இருக்கட்டும் ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்கும் பொழுது சேசாக்காவுக்கு விடுதலை காட்சி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஹalleluya ஆடுகளை மேய்ச்சி ராஜாவா மாத்தினார் ராஜா உங்களுடைய நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தர் உயர்த்துவாரு உங்க வாயில ஸ்தோத்திரம் இருந்தா போதும் ஹalleluya வாலிப பிள்ளைகளே ஞானத்துல குறைவா இருந்தா இப்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா என் பாவத்தை மன்னிங்க என் பிள்ளைகளை மன்னிங்க இத்தனை நாள் இதை விடாம ஜெபம் பண்ணாம போயிட்டேனே என்ன மன்னிங்கப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா இந்த நாள்ல நானு மனம் திரும்புறேன் ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் இடைவிடாம ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே அப்ப இரவு பகலும் வேதத்துல நான் தியானமா இருப்பேன் உலகத்தை தேடுவதை விட என்னை ஆண்டவரை அதிகமா தேடுவேன் ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஹalleluya ஸ்தோத்திரம் கண்ணீரோடு எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம் ஹalleluya கால்வலி முழங்கால் பண்ணிடலாம் முழங்கால் பண்ணிட யாரோட முடியுதோ முழங்கால் பண்ணிட்டு இப்ப நம்ம கண்ணீரோடு ஜெபிக்க போறோம் எல்லாருடைய கண்கள்ல இருதயங்கள் உடைக்கப்படணும் ஹalleluya நறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார் மனசுக்குள்ள கடினங்களை எடுத்து போடுங்க கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுக முடியாத வருகிற கடினமான இருதயங்கள் இப்ப உடைக்கப்பட வேண்டும் இன்னைக்கு உடைக்கப்பட வேண்டும் ஹalleluya கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில கம்பீரமான ஆசீர்வாதங்களை பெற போறீங்க ஹalleluya உங்களுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிற பழக்கம் இல்லாதது ஒரு தடையாக இருக்கு உங்க மனைவிக்காக நீங்க கண்ணீரோடு ஜெபம் பண்றது இல்ல உங்க கணவருக்காக நீங்க ஜெபம் பண்றது இல்ல நீங்க உங்க பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றது இல்ல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ண போறோம் நம்ம எல்லாரும் யாரும் பார்க்காதீங்க நீங்க கர்த்தரை மட்டும் பாருங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடையாது கர்த்தரை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவரை பார்த்தா ஆசீர்வாதம் கிடைக்கும் கண்களை மூடி அப்படியே கண்ணீரோடு கர்த்தருக்கு பார்க்கலாம் நான் செஞ்ச பாவம் எனக்கு தெரியும் நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு தெரியும் நமக்கு அப்புறம் நம்ம கர்த்தருக்கு தெரியும் இப்ப நம்ம பாவம் அறிக்கையிடலாம் மன்னிங்கப்பா ஆண்டவரே என்னுடைய எல்லாரும் நம்ம கீழ்ப்படியாமைக்காக மன்னிப்பு கேட்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த வாலிப பிராயத்துல நான் உங்களை தேட போறேன் வீட்டிலிருந்து நான் வேதம் வாசிக்க போறேன்ப்பா அப்பா நான் தெரியாம செய்த எல்லா குறைவுகள் எனக்கு மன்னிங்கப்பா ஏன்னா கிரமங்கள் எனக்கு மன்னிக்க உங்களுடைய வார்த்தையில அநேக மீறிட்டோம்ப்பா ஏசப்பா என் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க என் மனைவி மேல மனம் பெருங்குங்க என் கணவன் மேல மனம் பெருங்குங்க என் பிள்ளைகள் உங்களை தேடணும் என் பிள்ளைகள் உங்களுக்காக எழும்பணும் கண்ணீரோடு இந்த இடத்தை விட்டு இப்ப நீங்க கண்ணீர் இங்க விதைச்சுட்டு தான் போகணும் ஆசீர்வாதம் வீட்டுல அறுவடை பண்ண போறீங்க உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வரப்போகுது நீங்க கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும் உங்களுக்குள்ள கண்ணீர் வரலன்னா கடினமான இறுதியை
இந்த பரிசுத்த நாளில் தகப்பனே, கர்த்தருடைய இந்த பரிசுத்த நாளில் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை அப்பா எங்க மத்தியில் வெளிப்படுத்துறத செய்து பேசுறது நானல்ல, பரிசுத்த ஆவியானவர் நீராண்டு அப்பா உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரை சபையை நீ ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறேன். நீ செய்ய நினைக்கிற காரியத்தை ஒரு நாளும் தடை செய்ய முடியாத ராஜா. சபையில பெரிய எழுப்புதல் உண்டாக்க போகிற ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு விடுதலை உண்டாகிவிட்டு ஆண்டவரே அப்பா சேசாக்காவுக்கு சரீர பலங்கள் எடுத்துக்கொண்டு கொடுத்தார். எதை கட்டிட்டீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இமானுவல் அம்மாவை நீங்க ரெட்டிப்பான சுகத்தை கொடுத்துட்டீங்க, நன்றி. அவங்க அம்மாவை இந்த வருஷத்தில் ரட்சிப்புக்கு கொண்டு வர போகிறீங்க, நன்றி. ஆண்டவரே சபையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். கேலப் ஐயாவுக்கு நீங்க ரெட்டிப்பான பலத்தை எடுக்கட்டு அதை எலும்பெல்லாம் கூடி நீங்க சுகத்தை கொடுத்துட்டீங்க, நன்றி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல வந்து விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறாங்களோ அந்த எல்லா விண்ணப்பத்தையும் நீங்க கேட்டுட்டீங்க அப்பா. எல்லா விண்ணப்பத்தையும் நீங்க கேட்டுட்டீங்க அப்பா. கண்ணீரை துடைச்சிட்டீங்க, கண்ணீரை துடைச்சிட்டீங்க அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. ஜெபத்திலே ஹல்லேலூயா விசுவாசத்தினாலே ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்கள். நான் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் சபையில் பெரிய காரியம் ஊழியக்காரமாக ஆசீர்வதிங்க. எல்லா கிளை ஊழியர்களும் ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற மூப்பர்கள் ஆசீர்வதிங்க. சபையில் இருக்கிற ஆண்டவர் விசுவாசிகள் இன்னும் அநேக விசுவாசிகள் சபையில கொண்டு வரட்டும். ஆண்டவரே பெரிய எழுப்புதல் சகுற்புறம் உண்டாகட்டும். மகிமைப்படுவதாக உங்களுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறபடினால ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருகும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆத்மாவே ஆத்மாவே பரிசுத்த ஆசீர்வாத பெனடிக்ஷன் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடு கூட இருப்பதாக. சொல்றோம்.